நாளும் கோலும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள் இது. உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்படி சிம்ம ராசியில பிறந்துட்டாவே ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி சிம்ம ராசியில பிறந்துட்டாவே நீதியான குணம், நெருமையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், திறமையான குணம், பொய் சொல்லாத குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகமுடைய கெப்பாசிட்டி, எதுக்குமே பயப்படாத குணம் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுதான் சிம்மம். ஒரு வேலை பார்த்தா அதை ஒழுங்காக பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும். இதெல்லாம் அந்த வேலையை பார்க்கவே மாட்டார் சிம்மராசிக்காரர். ஒரு விஷயம் அடம் பிடிச்சு அந்த விஷயத்தை அடையக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செம்மையான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி வாழ்க்கையில வருஷத்துல ஒரு வாட்டி ஜெயிக்கக்கூடிய கிரக பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி தான் இந்த பயிற்சி வரும். சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உச்ச கட்டத்துல சுக்கிரன். எப்படி உச்ச கட்டத்துல சுக்கிரன், அதுவும் சனி பகவானோட சேர்ந்து ஈஸ்வர கிரகமான சனி பகவானோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைஞ்சிருக்காரு. யாருடைய ஜாதகத்துல சனி சுக்கிரன் யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு யோக கட்டத்துக்கு யோகமான நேரத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். கொடுக்க ரெடியா இருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க. எடுக்க நீங்க ரெடியா? சிம்மத்துல பிறந்தவங்க சொல்லுவேன். எந்த ஒரு கண்டம் வந்தாலும் அந்த கண்டத்துக்கு எண்டு கார்டு போட நீங்க ரெடியா இருங்க. எப்படி கண்டத்துக்கு எண்டு கார்டு போட நேரம் வந்தாச்சு சிம்மத்துக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஏன் சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எல்லாரும் எடுத்து வேகமா ஓடுறாங்க தெரியுங்களா? டக்குன்னு அப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதனாலதான் எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ண சீக்கிரம் போவாங்க. இப்ப யாருக்கும் சுக்கிரன் சனி யாருக்கும் யோகமா இருக்கா அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணிக்க. 25 நாள் தான் இந்த யோகமே இருக்கும். இதை விட்டுறக்கூடாது. யாரு சிம்மத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும்ல. அந்த லட்சியத்தை வெளியில கொண்டாட ரெடியா இருக்கும். இந்த நேரத்தை கரெக்டா மூவ் பண்ணி அடிக்கணும். அஷ்டம சனி வந்தாலும் சரி, அந்த அஷ்டம சனிக்கு இப்ப உங்களுக்கு ரிலீஃப் ஆன ஒரு நேரம் இப்ப வேலை செய்யும். சுக்கிரபகவான் நல்லா இருந்தா. ஏன் சொல்லுங்க, காரணம் சொல்லட்டுமா? எந்த கிரகம் நம்முடைய ஜாதகத்துல உச்சமான கிரகமா இருக்கோ அந்த கிரகத்தோட இன்னொரு கிரகம் இணைஞ்சிருந்தா அது உச்சமான பலனை தான் செய்யும். அப்ப சுக்கிரன் நல்லா இருந்தா இப்ப சனி பகவான் அஷ்டம சனி பாதிக்குமா? நான் உங்களை கேட்பேன். பாதிக்காதுல? ஒன்றும் இல்லை. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. இப்ப சுக்கிரபகவான் இங்க மேல போயிட்டாரு. ஜாதகம் நல்லா இருக்காரு. இப்ப சுக்கிரபகவான் சனி கூட இணைஞ்சுதானா இங்க நல்லதை மட்டும்தான் செய்யணும்.
அப்போ ஜாதகத்தில் திசாபுத்தி சுக்கிரன் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். அடிக்கும் பாருங்க யோகம். இப்படி தான் உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஏன்னா எல்லாருமே சிம்ம ராசி எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. என்ன காரணம் சொல்லுங்கள்? பயந்து போயிருக்காங்க. அஷ்டம சனி என்ன அஷ்டம சனி? அஷ்டம சனிக்கு இப்போ கார்டு போட போகிறீங்க, எண்டு கார்டு போட போகிறீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சிம்மத்தை பொறுத்தவரை பயப்படவே கூடாது. பயந்து நின்னா பயம் உங்களை தேடி வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு டக்குன்னு யோகத்தை கொடுத்துரும் பாரு. அனைவருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிங்க. ஏன்னா 25 நாள் தான் இந்த சுக்கிரவான் உச்சத்தில் இருப்பார். ஏன்னா சனியோட சேராரு அதனால தான் நான் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து தான் செக் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இப்போ நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் சிம்மத்துக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இவரை கண்டு பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்களே. அதனால தான் அந்த வீடியோ எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, மனைவி பிரச்சனை, திருமண பிரச்சனை எல்லாம் கேளுங்களேன். வேலை நிம்மதி இல்லை, பொருளாதார பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தை, மருத்துவ செலவு, வயிறு சார்ந்த தொந்தரவு, நீங்கள் கேட்டுக்கங்க. வயிறு சார்ந்த தொந்தரவு, பண பொருளாதார பிரச்சனை, மூத்த சகோதர சகோதர ஒரு பிரச்சனை, பேச்சாளர் பிரச்சனை, மனைவி கிட்டே நிம்மதி இல்லை, பொதுமுகட்ட ஒரு கெட்ட பேர், அம்மா அப்பா தாய் தந்தைக்கு யாராச்சும் உடல் உபாதைகள், இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. 45 நாள் கேட்டு பாருங்க. புளிஞ்சு எடுத்துருக்கோம். தாயோ தந்தைக்கோ குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பமோ தடுமாற்றமோ, வண்டியிலோ வாகனத்தில் நிறைய செலவு பார்த்துருப்பீங்க. திடீர் பிரச்சனை, திடீர் நிறைய ஒரு தடங்களை சந்திச்சது யாரும் நீங்கள் தான் இருப்பீங்க. சம்மந்தம் இல்லாமல் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கும். இட பிரச்சனையோ சொத்து ஏதாச்சும் ஒரு கலகம் வந்திருக்கும் பாருங்க. நான் நிம்மதியாக இருந்து மேக்ஸிமம் பாருங்கள், இந்த 1 மாதம் பாருங்கள், நான் சொன்ன காலகட்டம்லாம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பான். எல்லாமே தடுமாற்றமாக இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போனது சிம்மம் நிரந்தரமாக வேலை இல்லை, தொழில் உதவி தரங்களாக இருக்குது. எல்லாமே ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லாமே ஒரு தரங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா இருக்கும். சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கட்டும். எப்படி சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கணும். இப்போ பாருங்கள், வெளிநாடு வெளியில் எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி பயங்கரமான ப்ரொமோஷன் வரும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா உங்களுக்கு சுக்கிரபகவான் 3ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதி. உங்களுக்கு பட்டம், பதவி, தொழில், உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலில் உங்களை உட்கார வைக்கிறது சுக்கிரன் தாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு பட்டம், பதவி, வேலை உத்தியோக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களாம் பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது. சிம்மத்துக்கே கடன் இருக்காது. எப்படி கடன் இருக்காது? ஏன்? கெட்டவர் கெட்டிடம் ராஜயோகத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காரு. நீங்கள் கவலையே படாதீங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் சூப்பராக இருக்கும். ஏன்? வெற்றிக்குள்ள அதிபதி சனி போல சேர்ந்துட்டாரு. சுக்கிர பகவான் பேச்சில் கண்டிப்பாக உடம்பு ஆரோக்கியத்தில் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. கடனை அடைச்சிருவீங்க. கடன் பகை இருக்காது. நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை. 10 கம்பெனிக்கு இங்கே அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, எல்லா கம்பெனியும் உங்களுக்கு ஓகே ஆகும் பாருங்கள். எல்லா கம்பெனியும் எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை கட்டாலும் சரி. இப்போ வேலை உத்தியோகத்துக்கு நான் 100க்கு 100% நல்லது மட்டும்தான் சொல்லுவேன். நான் கெட்டது சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதக திசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும் போதும். இப்போ வேலை மாற்றம் நீங்கள் மாறி தான் ஆவீங்க. இது யாராலையும் மாற்ற முடியாது. அஷ்டம சனி இப்போ சனிபவன் நல்லா இருந்தால் இப்போ தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. ஒன்றும் தொழில் உத்தியோகத்தில் சாதிப்பீங்க, இல்லைனா வீடோ இடமோ பூமியோ வண்டி வாங்குறத கண்டிப்பாக வாங்குவீங்க, இல்லைனா ஒரு கேஸு பிரச்சனை நீங்கள் ஜெயிப்பீங்க. இதை எழுதியே வச்சுங்க சிம்மத்துக்கு. ஏங்க கேஸு பிரச்சனை ஜெயிப்பீங்க? என்ன காரணம்? எதை வச்சு சொல்கிறீங்க? 8ஆம் இடம் தானே வம்பு வழக்கு. அங்கே யார் போயிருக்குது? சுக்கிரபகவான் நிற்கிறாரா? எப்படி தான் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருவாங்க. ஒரு ராசி அதிபதி உங்கள் ராசியை நேராக சூரியவன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கேது இருந்து உங்களுக்கு குழப்பி விடாது, கவலைப்படாதீங்க. எந்த ஒரு சொத்துல வழக்கலையும் இப்போ ஜாதக தசாபத்தி நல்லா தான் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கடன் அடைச்சிருவீங்க, பகையை சால்வ் பண்ணிடுவீங்க. எல்லாமே நல்லா தான் அமையுதுங்க. சொந்த தொழிலில் பயங்கரமாக வெற்றி இருக்கும். யாருக்கெல்லாம் தொழில் பண்ண ஆசை இருக்குது இப்போ தூண்டும் பாருங்கள். இப்போ தூண்டுவார் பாருங்கள். ஒன்று கணவன் பேர்லையோ இல்லை மனைவி பேர்லையோ நீங்கள் தொழில் பண்ணி ஆகணும். இப்போ நடக்கும் பாருங்கள். தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம், லாபம் நிற்குங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை அடிக்கும் பாருங்கள். ஜாக்பாட்டு சரியான யோகம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? லாட்ரி யோகம் அடிக்கணும்னு. பொதுவாக 8ஆம் இடத்தை சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பகவான் நேராக உங்கள் ராசி அதிபதியை பார்த்துருவார். அது மட்டும் இல்லாமல் புதனையும் பார்ப்பார். அதனால் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு திடீர்னு அடிக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஜாதகத்தை தயவு செய்து எல்லாரும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்குது, யோகம் இல்லை. ஏன்னா அது கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதக பதிவு பண்ணால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு உண்டு உண்டு. நான் அதான் சொல்லலை, கெட்டதுக்கு நான் வரல, நல்லதுக்கு மட்டும் உள்ளே வரேன். யாருமே கர்மா இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க முடியாது. அந்த கர்மா எப்படி இது கொண்டு எப்படி ஜெயிக்கணும், பரிகாரம் பண்ணி எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. உங்கள்கிட்ட பிடிச்சதே தைரியம் தான் தெரியுமா? இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். உடம்பு ஆரோக்கியம், வெளிநாடு வெளியோகம், கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, அரசியல் சாதிக்கக்கூடிய அரசாங்க வேலைலாம் சூப்பராக இருக்கும். கலைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை,
எல்லாம் சாதிக்க போகிறீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்கள்? மக நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம், தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உங்களை மட்டும் தான் சொல்லுவேன். பார்த்தவன செய்யக்கூடிய வேலையை மைண்டில் ஏற்றி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நெத்தியடி அடிப்பாங்க. மகத்துக்கு மட்டும் அந்த ஒரு பயங்கரமான திறமை இருக்குது தெரியுங்களா? திறமையான குணம் இருக்குது தெரியுமா? இந்த திறமையை இப்போ கொண்டாட போகிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கெட்டதே நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. மகனத்தில் பார்த்தா கெட்டதே நடக்காதுங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓப்பனாக சொன்னால் நல்ல விஷயம் மட்டும்தான் வரும். பயங்கரமான ராஜயோகம் வேலை செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, நிறைய தடங்களை ஒரு குழப்பத்தில் இருந்தது எல்லாம் நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மகனத்தில் பிறந்தவங்க தான். இப்போ ஏன் நல்லது நடக்கும் தெரியுமா? சுக்கிர பகவான் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. சுக்கிரோட சாரத்தில் அந்த கேது பகவான் எப்படி ஏன் நல்லது, நான் விஜய் சொல்லிடுறேன் ஏன் நல்லது நடக்குன்னா, சுக்கிரன் உங்கள் ஜாதகம் இப்போ நல்லா இருந்தால் மகனத்தில் பிறந்தவங்களாம் திடீர் யோகம் வரும், வெளிநாடு பயணம் வரும், வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, நிறைய ஒரு சுப காரியம் நடக்கும், நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றம், பயங்கரமான வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும். மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, கலைத்துறை, அடுத்து யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் சூப்பராக வேலை செய்யும். பார்த்துங்க, மகத்தில் பிறந்தவங்க சொல்லியாச்சா. அடுத்து பூரத்துக்குள்ளே போமா? ஆசை. உங்கள் ஆசை திடீர்னு நடந்துச்சா நடக்க போதா? ஏதோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? இருக்கணும். எப்படி இப்போ பூரத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைஃப்பில், ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாதிக்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அப்படி ஆசையை அப்படியே விட்டுறாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நடக்க போகுது, திடீர்னு நடக்க போகுது ராஜா. பூரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுக்குமே கலங்க மாட்டாங்க. நாகரிகம், ஒழுக்கம், திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. பயப்படாதீங்க. திடீர் ராஜயோகம் வேலை செய்யும். ஏன்னா வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பெண்ணால பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். கேட்டு பாருங்கள். நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, நிறைய ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா பூரம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். வருமான பிரச்சனை, பேச்சால சண்டை. கேட்டுக்கங்க. நிறைய ஒரு மனக்குழப்ப தருமானத்தை பார்த்து வருமான இன்கம் இல்லாமல் ரொம்ப செலவில் அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படிம்பாங்க பூரத்தில் படுத்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து பூரம். இப்போ பாருங்கள், சுக்கரன் 2ஆம் இடத்தை பாருங்க, காசு பணத்தை கொடுப்பாரு பாருங்க, திடீர் யோகத்தை கொடுப்பாரு பாருங்க. இப்போ இந்த சுக்கரை பேச்சு உங்கள் வாழ்க்கையை தலையெழுத்தே மாற்றிவிடும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், ஒரு சுப செலவு, சுபசாரியம், திடீர்னு ஒரு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நேரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பூரத்தில் பிறந்தவங்க பொண்ணாக மாற போகுது. எதை எடுத்தாலும் பொண்ணாக மாறும். ஏன்னா பொண்ணாக மாறக்கூடிய இடத்துல சுக்கிரன். எப்படி எதை தொட்டாலும் பொண்ணாக மாறக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சுக்கிர பகவான் கிரக பயிற்சி பூரத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்த எதுவுமே தைரியமாக இருங்க. எப்படி உத்திரத்தில் பிறந்தால் எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் பயங்கரமாக இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை சூப்பராக இருக்கும். தலைமை பொறுப்புக்கு போக போகிறீங்க, தன்மானத்தோடு இருக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். யார்? உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய ரெடியாக இருக்கு. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் அமையுது. அப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு இன்கம் வரும் பார்த்துங்க. அப்போ டைமிங் பக்காவாக இருக்குது. வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது, வீரம் உங்கள் பக்கம் தேடி வருது. எதுக்குமே பயப்படாதீங்க. ஆனால் ஒரு செலவு, நல்ல செலவு, ஒரு சூப்பரான செலவு கண்டிப்பாக தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமான வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.